இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்னை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன், செயினுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து குஞ்சம் கட்டுறதுக்காக ஒரு 4 செயின் போட்டுக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் அதோடய லென்த்தை பார்த்துட்டு இது வந்து குஞ்சம் கட்டுறது தான் சரிங்களா. அதோடய லென்த்தை பார்த்துட்டு அதுக்கு லாக் போட்டுக்கணும் சரிங்களா. அது பக்கத்துலேயே இன்னொரு லாக் போட்டுவோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 லாக் கிடைக்கும் சரிங்களா. தெரியுதுங்களா உங்களுக்கு 2 லாக். அதுக்கப்புறம் ஒரு 8 செயின் போட்டுக்கலாம் சரிங்களா. எட்டு செயின் போட்டுட்டு அதோட மொத்த லென்த்தையும் பார்த்துக்கோங்க. அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேணாம். அந்த 8 செயினுக்கும் 2 செயினுக்கு முன்னாடி கொடுக்குற மாதிரி, அதாவது ஒரு 6 செயினுக்கான லென்த்துக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு ஒரு லாக் போட்டு இப்போ மறுபடியும் அதே இடத்துல பக்கத்துலேயே இன்னொரு லாக் போட்டுங்க சரிங்களா. இப்போ 2 லாக் ஆகிடுமா. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ஒரு 6 செயின் 8 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டுட்டு அப்படியே பின்னாடி திருப்பிக்கணும் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 2 லாக் போட்டிருக்கோம் இல்லையா, தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு 2 லாக் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தெரியுதுங்களா. அந்த இடத்துல அதுக்கு சென்டரில் கொடுங்க சரிங்களா. எடுத்துட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம் சரிங்களா. அப்படியே முன்னாடி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து 2 செயின் இருக்கும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒன்றுமே செய்ய வேணாம், உள்ளே கொடுத்துட்டு வெளியில் எடுங்க சரிங்களா. வெளியில் எடுத்துட்டணும்ல அப்படியே ஒரு லாக். அவ்வளோ இந்த மாதிரி ஒரு 8 டைம்ஸ் போடணும் சரிங்களா. 4 5 ஜஸ்ட் உள்ளே கொடுக்குறோம், வெளில எடுக்கிறோம். ஒரு 8 டைம்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும் சரிங்களா. எப்படி கிடைக்கிறது தெரியுங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு இன்னொரு டைமும் போட்டுக்கோங்க சரிங்களா. ரெண்டு டைம் லாக் போட்டுட்டு இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணமோ, இங்கே என்னென்ன பண்ணமோ அதே தான் திருப்பி நம்ம அங்கேயே பண்ண போகிறோம் சரிங்களா. இங்கே பண்ண அதே தான் பண்ண போகிறோம். திருப்பி ஒரு 8 செயின் போட போகிறோம் சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டுட்டு அதோட லென்த்துலேருந்து ஒரு 2 செயினுக்கு கம்மியாக நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. சரிங்களா. அது அடுத்த பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுப்போம் சரிங்களா. இப்போ மறுபடியும் 8 செயின் போடப்போம். இது கொஞ்சம் பெரிய பேட்டர்ன் தான், கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா வந்துடும் சரிங்களா. ஒரு 8 செயின் போட்டிங்களா. போட்டுட்டு இப்போ ஒரு 2 லாக் போட்டோம் இல்லையா எக்ஸ்ட்ரா, அதோட சென்டரில் கொடுக்குறோம் சரிங்களா. அதோட சென்டரில் கொடுத்துட்டு ஒரு லாக் போட்டுக்கோம். அப்படியே முன்னாடி திருப்பிக்கோங்க. இதில் என்ன செஞ்சீங்களோ அதே தான் செய்ய போகிறோம். இங்கே டேரெக்டாக வந்து நம்ம 8 இது போட்டுட்டோம், ஆனால் இங்கே வந்து ஒரு 4 இது மட்டும் போட்டுக்கலாம். 1 2 3 4 டைம்ஸ் போட்டுட்டு இப்போ இங்கேயுமே ஒரு 8 செயின் போட்டுக்கோங்க சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 போட்டுட்டு இங்கே திருப்பிக்கோங்க. இந்த ஹோலில் கவுண்ட் பண்ணினா உங்களுக்கு 8 இருக்கும் சரிங்க. 8 இங்கே 1 2 3 4 4வது இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஓரளவுக்கு சென்டராக பார்த்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா 8 செயின் போட்டோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு கவுண்ட் பண்ணி பார்த்து சென்டரில் பார்த்து போட்டுருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உள்ளே கொடுத்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு இது வேறு மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேறு அடுத்து உங்களுக்கு வந்து வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தரேன் சரிங்களா. இது ஒரு 8 டைம்ஸ் போட்டுங்க சரிங்களா. இந்த மாதிரி கிளாஸ்லாம் கண்டிப்பாக வேணால் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் அவைலபிள் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கிறேன் சரிங்களா. நூல்லாம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கங்க சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே நம்ம 4 தான் போட்டுருக்கோம் சரிங்களா. 4 தான் போட்டிருக்கோம், அதனால் பேலன்ஸ் 4 போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 1 2
3 6. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் சென்டரில் பாசி வச்சுக்கலாம், இல்லை வேறு பேட்டர்ன்லேயே போடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். சரிங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 செயின் போட்டுருவோம். சரிங்களா? போட்டுட்டு அதோட லென்த்தை பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. இந்த செயின் எதுக்குன்னா கொஞ்சம் வைக்கிறது. சரிங்களா? அது பக்கத்துலேயே ஒரு லாக். இப்படி தான் ரிப்பீட்டடாக வரும். உங்களுக்கு பாருங்கள், புரியுதுங்களா? எப்படி போட்டிருக்கேன் என்னென்ன, புரியுதுங்களா? சரிங்களா? பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. சரிங்களா?